ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க போலீஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சூதாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் உள்ள பூந்து அரெஸ்ட் பண்றாங்க எல்லாத்தையும். அதுல நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. கையில இருந்த பணத்தை அவர் எப்பயுமே செயின் அடிக்கிறது திருட்டுத்தனம் பண்றதுன்னே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போகுது. அவங்க பார்த்தீங்கன்னா வக்கீலா வேற இருக்காங்க. அப்படியே பேரலா நம்மளோட இன்னொரு ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐயா இருக்காரு. அதே ஸ்டேஷன்ல கிரைம் எஸ்ஐ இன்னொருத்தர் இருக்காரு. ரெண்டு பேருக்குமே ஆகாது. இந்த ஹீரோவோட அக்கா தான் அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. அவங்க 38 வயசு ஆகுது. இப்பதான் பிரெக்னண்டா வேற ஆயிருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட போலீஸ் ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்ற பேச்சே கேட்காம அவர் இஷ்டத்துக்கு நேதி நேர்மென்ட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஒரு கேஸ்க்காக எம்எல்ஏ பையனை வேற அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதுல ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க அக்கா 2 எஸ்ஐயுமே கூப்பிட்டு கிரைம் எஸ்ஐ கிட்ட எல்லா கேஸையுமே ஹேண்டில் பண்ண சொல்றாரு. அதுல நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா கேரக்டர் ரேட்டிங் சொல்லலாம். ஒவ்வொருத்தர் கேரக்டருமே இண்டிவிஜுவலா எழுதியிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ, அதாவது திருடனா இருக்கவர் பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு ஜாலியா திருடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வாழ்க்கை எப்படி நகருது அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்க நம்மளோட இன்னொரு ஹீரோ, அவரு போலீஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமா என்னென்னமோ பண்றாரு. ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுடா, நான் இப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதே ஸ்டேஷன்ல புதுசா சேர்ந்திருக்க ஒரு கான்ஸ்டபிள், அவருக்கு போலீஸா என்னெல்லாம் சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவர் அந்த ஸ்டேஷன்ல எப்படி நடத்துறாங்க அப்படின்ற விதத்தையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விதத்தை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ்ல வர லவ் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் அங்கங்க ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவு நல்லாவே கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பல இடத்துல எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இல்ல. இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஓரளவு ஓகேவா போகுது. பயங்கர எங்கேஜிங்கா போகுதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது. ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸா தான் இருந்தது. வெப் சீரிஸ்ல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.